ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு தோல்வி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே போயிட்டு இருந்தாங்க. பட் அவங்க இந்த தோல்வி அவங்க இந்த மறுபரிசீலனை செய்கிறதுக்கான வேலைகள் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற புதிய கட்சியான தாவேகா எப்படி இந்த 5 வருஷம் அவங்க வந்து ஆட்சி நடத்த போகிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு விஷயம், அதிமுக கட்சி இப்போ வந்து இந்த தோல்விக்கு பிறகு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குது. அதிமுகவில் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு தெரியலை. விஜய் போட்டியிட்டதுனால எங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு திருச்சியில் அப்படின்னு அவர் தன்னுடைய தோல்விக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் எடுத்த சர்வேல குளத்தூரில் உங்கள் தலைவர் தோத்துருவாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்கள் எப்படி அப்படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் எப்படி விட்டீங்க? மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதன்முறையாக நம்ம சரியாக ஒர்க் பண்ணல, நம்ம தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியா விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பல மாவட்ட செயலர்களை மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு லிஸ்ட் எடுத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. தமிழ் நியூஸ் நேர்கள் கண்முடக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நேற்று காலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு. அதில் பல விஷயங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அட்ரஸ் பண்ணார். பல ஒரு அதிரடியான மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற அவருடைய பேச்சின் மூலியமாக நமக்கு வந்து தெரிய வந்துச்சு. இதில் தோல்விக்கு அவர் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முக்கிய கட்சிகளுக்கு வந்து ஒரு விதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு அனுபவங்களை கொடுத்துருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு தோல்வி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே போயிட்டு இருந்தாங்க. பட் அவங்க இந்த தோல்வி அவங்க வந்து அந்த மறுபரிசீலனை செய்கிறதுக்கான வேலைகள் அவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு ஒரு விஷயம், அதிமுக கட்சி இப்போ வந்து இந்த தோல்விக்கு பிறகு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குது. அதிமுகவில் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு தெரியலை அந்த ஒரு விஷயம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற புதிய கட்சியான தாவேகா எப்படி இந்த 5 வருஷம் அவங்க வந்து ஆட்சி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னென்னா அமைச்சர்கள்லாம் பதவியேற்றுட்டாங்க, ஆனால் இன்னும் போர்ட்ஃபோலியோலாம் இன்னும் லேட்டாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட ஒவ்வொரு விதமாக போய்ட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது திமுக இந்த தோல்வியை எப்படி பார்க்க போகுது அப்படிங்கிறதான் மாவட்ட செயலர் கூட்டத்தில் சிஎம் ஃபஸ்ட் டைமாக கூப்பிட்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கருத்து தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் பேசுவாங்க. பட் இந்த முறை இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் எல்லாமே கருத்து தெரிவிக்கிறவங்க அதை தெரிவிக்கலாம்னு சொன்னதில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த தோல்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தோல்வி அடைந்த மகேஷ் பொய்யாமொழி திருவரம்பூர் தொகுதியிலுடைய வேட்பாளராக இருந்து போட்டிட்டு தோல்வி, அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் போட்டியிட்டதுனால எங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு திருச்சியில் அப்படின்னு அவர் தன்னுடைய தோல்விக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அப்படி பார்க்குற போது திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கிறாரு. பக்கத்து தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருவரம்பூர், இன்னொரு பக்கத்து தொகுதினா திருச்சி மேற்கு, அதில் நேரு ஜெயிச்சிட்டார். ஓகே, அதுவும் 4000 ஓட்டு வித்தியாசம். ஆமாம், ஜெயிச்சிட்டாரு. அதை பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் சீனியர் நேரு அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் 2 முறை மந்திரியாக இருந்தப்போ பலருக்கும் பல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறாரு, அதனால் அவர் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத அவரே வந்து ஒரு காரணத்தை சொல்லப்போது இவர் என்ன பண்ணார், தலைவர் குறுக்கிட்டு இல்லை முஸ்லீம் வாக்குகள் அவருக்கு ஒரு பெரிய
பலமாக இருந்திருக்கு, அதனால் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே. அது 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 என்னை பொறுத்தவரை அது விஜயோடைய வைப்ரேஷன் அப்படின்னு அதை சொல்கிறத வந்து தலைவர் எந்த அளவுக்கு ரசித்தார்னு தெரியல. ஓகே. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சி, விஜய் ஒரு நடிகர், அந்த தொகுதியில் வேணால் பெருசாக இருந்துக்குமே ஒழிய பெரிய லெவலில் வைப்ரேஷன் இருந்திருக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன நினப்பில் அவர் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார்னு தெரியலை. அவர் பேசியிருக்காரு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அழுதுருக்காரு. அவர் இப்போ எங்க விஷுவல் கேமரா தெரியுற மாதிரி இருந்தாலுமே அவர் வந்து ஒரு கண்டினியூஸா லைவ்லாம் இல்லைங்க, அதனால அழுதுறதுக்கு ஓகே அங்கே அழுதுறாரு. காரணம் நம்ம வந்து அது தேட வேணாம். என்ன காரணம்னா அது இன் கேமரா மீட்டிங், அவர் அழுதுருக்காரு. ஓகே. இவ்வளோ பண்ணியும் நம்ம தலைவரை நம்மளுக்கு வந்து தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சென்னை மாநகர முழுவதுமே தோல்வி, சேப்பாக்கவும் அவருடைய தொகுதி துறைமுகம் மட்டும் தப்பிச்சிருச்சு. ஆமாம், அது பெரிய விஷயம்தான்னு வச்சுங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட செயலாளராக இருக்க, தெற்கு மாவட்ட செயலாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் தான் மகேஷ் பொய்யாமொழி. மத்திய மாவட்டம் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளரான வைரமணி பேசியிருக்காரு. பெண் டீம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, பெண் டீம் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து சரியா கரெக்டாக அசஸ் பண்ணல. அவங்க நிறைய ஐடியா நம்மளுக்கு கொடுத்தாங்க, பட் அவங்க கொடுத்ததில் பெரிய லெவலில் பிரயோஜனம் இல்லை. காரணம்னா வேட்பாளர்கள் சம்மந்தமாக அவங்க கொடுத்த சில விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய லெவலில் பலன் அளிக்கலை. ஸோ அதனால் நம்ம வந்து பெண்டி மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான கவனத்தை விட்டுட்டு தொண்டர்கள்கிட்டையும் நிர்வாகிகள்கிட்டையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இருந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது முதல்வரை வைத்துக்கொண்டு பெண் டீமை பற்றி ஒரு குறை சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவர் தான் கிட்டத்தட்ட அவர் தானே அவருடைய பார்த்தது கிட்டத்தட்ட அவர் தான் பார்த்துக்கிட்டார். பெண் டீமுங்கிறது ஒரு திமுகவுக்கு பேரலாக ஒரு யூனிட்டாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வைரமணி சொன்ன விஷயம் பலரும் அப்ரிசியேட் பண்ணி கைத்தட்டியிருக்காங்க. அதாவது பெண் டிவியில் அவ்வளோ ஒரு வன்மம் இருந்திருக்கு. ஆமாம், என்ன காரணம் அப்படின்னா யதார்த்தத்தை சொல்லலை பெண் டீம் அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. அதாவது விஜய் மேல வந்து அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. இப்போ பெண் டீமும் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய சர்வேஸில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையில் விஜய்க்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்து அந்த மார்ஜின் அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு கிடையாதுப்பா, அவங்களுக்கு ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன் அப்படின்னு இருக்கக்கூடிய விஜய் யாருமே இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தானே இது வந்து பார்க்க இல்லை. இப்போது ஒரு நீங்கள் இது நல்ல நேரத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க. இப்போது தாவேக்காவில் உள்ள ஒரு அமைச்சர் ஒரு திமுக நிர்வாகியை பார்த்து பேசுகிறார். எப்படி இருக்கீங்க, ஒரு சட்டமன்றம் நடக்குதுல்ல, அப்போ பேசும்போது உங்கள் தலைவர் தோற்றுருவாருன்னு நாங்கள் எடுத்த சர்வேல எங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு கேட்டிருக்காரு. ஓகே. அவருக்கு பயங்கர, திமுக நிர்வாகிக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படிங்க? ஆமாம், எங்களுக்கு நாங்கள் எடுத்த சர்வேல குளத்தூரில் உங்கள் தலைவர் தோற்றுருவாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் எப்படி அப்படி அதை ஒரு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் எப்படி விட்டீங்க அப்படின்னு இருக்கார். ஸோ இது பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுங்கட்சி, பெண் டீம் இருக்காங்க, உளவுத்துறை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும்போது பட்சத்தில் தலைவர், திமுக தலைவர் அவர் தோற்றுருவாருங்கிறத எப்படி அவங்க ஃபாலோ கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த என்ன சர்வே அது? நீங்கள் இது சொல்லுதுங்க, தாவேக்கா டீம் சொல்லுது, எங்களுக்கு தெரியுமே அவருக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, அவர் தோற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு எங்களுக்கு கிடைச்சது தகவல், உங்களுக்கு எப்படி கிடைக்காம போச்சுன்னு அவர் அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார் ஒரு நிர்வாகியை பார்த்து. அந்த நிர்வாகி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நிர்வாகி என்ற சொன்னார், அதுதான் உண்மை. அந்த நிர்வாகி சொல்கிறார், எப்படிங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இப்போ அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த கருத்து இப்போ இந்த இடத்துல ஒத்து போகுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருச்சி கிழக்குனோட தாக்கம் திருவெரும்பூரில் எதிரொலிச்சிருக்கு, அதனால நான் தோத்துட்டேன் அப்படின்றாரு. இங்கே பெரம்பூரோட தாக்கம் அதில் அருகில் இருக்கக்கூடிய குளத்தூரில் வந்து கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும்
ஸோ அதனால வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு காரணமும் நம்ம எடுத்துக்கலாமா இது மூலியமா? அப்படி இல்லையாங்க, 21 தொகுதியில் 19 போயிடுச்சு. ம். சென்னையில் உள்ள ம். 19 தொகுதி போயிடுச்சு. 21 தொகுதியில் 19 தொகுதி டிவிக்கு ஜெயிக்குது. 2 தொகுதி தான் சேகர் பாபுவும் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறாங்க. சரி, என்னை பொறுத்தவரை அந்த அளவுக்கு தலைவர் மேலே திமுக தலைவர் கண்டிப்பாக ஒரு 5000 கோடிக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு ஒரு தொகுதிக்கு. அது கூட ரீச் ஆகாத அளவுக்கு இருந்திருக்கான்னு இல்லை. அதில் ஏதோ ஒரு ஃப்ளா இருந்திருக்கு. யார் நிர்வாகிகள் லெவலில் மக்களோட தொடர்பு இல்லாமல் போயிருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க விட்டுட்டாங்க. இல்லைன்னா இவங்க கண்டிப்பாக கடந்து எதோ சொல்லியிருக்காரு. ஒரு மாவட்ட செயலாளர் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது போது நம்மளுக்கு நல்லா இருந்தது, அடுத்தடுத்த ஸ்டெப்பு கடைசி ஒரு வாரம் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு, கள நிலவரம் மாறிடுச்சு, அதை யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணலை, நம்ம வெற்றி பெற்றுட்டோங்க நம்ம மனநிலையில் எல்லாம் இருந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இது கொங்கு மண்டல பொறுப்பாளர் அந்த செந்தில் பாலாஜி பேசியிருக்கார். அவரை கூப்பிட்டு அவர் தலைவரே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜி பேசுங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, நானுமே வந்து நான் என்னுடைய அசஸ்மெண்ட்டு தவறாக போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓ, எனக்கு 35 தொகுதி கொடுத்தீங்க, 21 தொகுதி நம்ம ஜெயிப்போம்னு நான் நினச்சேன், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒர்க் பண்ணோம், பட் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய அசஸ்மெண்ட்டும் தவறாக போயிடுச்சு, பட் இனிமேல் நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும். ஆனால் கோவையில் திமுகவுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, 10ல் 3 தொகுதிகள் வெற்றி பெற்றோம். பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம நினச்ச விஷயங்கள் வேற நடந்திருக்கு, பட் இந்த மீட்டிங்கில் ஒரு விஷயத்தில் எல்லாமே முடிவில் இருந்திருக்கிறாங்க சொல்கிறாங்க. இது வந்து சோஷியல் மீடியா இந்த தேர்தலுக்கான மிகப்பெரிய, நீங்கள் வந்து வீடு வீடாக போனீங்க, என்ன தெரு தெருவாக போய் பார்த்தீங்க, பொதுக்கூட்டம் நடத்தணும், அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஃபேக்டராக இருந்திருக்கு, பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு. அதை நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டோம். ஓகே, அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 4-5 பேர் பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதில் முதல்வர் வாங்கியிருக்கிறார். முதல்வர் வாங்கிட்டு தான் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், நான் அப்டேட் ஆகி வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு வீடியோ போட்டிருக்காருல, அதில் சொன்னதுக்கு காரணம் அதுதான். சோஷியல் மீடியா நீங்கள் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறீங்க, கிடையாது, சோஷியல் மீடியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் தேர்தலுக்கு முந்தி வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போது பனையூரில் பல மீட்டிங் கூட நடந்துச்சு, அப்போது ஆதவர்ஜுனாவுடைய சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து வைரல் ஆக்கினாங்க திமுக தரப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரீஷேர் பண்ணுங்கள், அது எத்தனை மில்லியன் கணக்கில் ரீச் ஆகணும், இதுதான் தலைவருடைய வெற்றிக்கு அடையாளம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். இதை வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க, எல்லோரும் போட்டு ஃபேஸ்புக்கில் தானே நீங்கள் இனிமேல் கட்சி நடத்துவீங்க, சோஷியல் மீடியா தான் கட்சி நடத்துவீங்க, இப்படி தான் ஒரு கட்சி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, அதுபோல் நீங்களும் ஒரு கட்சி உருவாகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அதனுடைய கிரவுண்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படியே நேர்முறையாக புரட்டி போட்டிருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். அப்படி சோஷியல் மீடியா தான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னா, நாம் தமிழர் சீமான் தானே கடந்த காலத்தில் வந்து அப்போ கணிசமான ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ வந்திருக்கணும். அப்போ நாம் தமிழர் சீமான் அப்போ சோஷியல் மீடியா ஒரு ஃபேக்டர், ஆனால் விஜய் தான் வந்து கருவி, விஜய்ங்கிற ஒரு முகம் தான் இந்த சோஷியல் மீடியாவை அவ்வளோ ஆட்டி படைச்சிருக்கு, அந்த இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த குடும்பங்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துருக்கு, அப்படி தானே பார்க்க வேண்டியது. லேட்டஸ்ட்டு ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, 48% இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய ஏரியாக்களில் டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. 38 to 48%. சென்னை சொல்கிறாங்க 28%க்கு அப்புறம் 28க்கு கீழே உள்ள இடங்களில் தான் திமுகவும் அதிமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு சர்வேல எடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது இல்லை, அர்பன் ஏரியாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மெட்ராஸில் 48% இன்ஸ்டா யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் எல்லாத்துலேயும் டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. நீங்கள் கொங்குலையும் இது நடந்திருக்கு, நீங்கள் அதே மாதிரி சவுத்துலேயும் நடந்திருக்கு. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு டிவிக்கே ஜெயிச்ச இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஏரியாக்களாக இருந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப மைக்ரோ லெவலில் நடந்திருக்கு, இப்போது கண்டுபிடிச்சிருக்குது.
நீங்கள் திமுக தரப்பும் இப்போ தான் அது உணர்றாங்க. இது இவ்வளோ பெரிய என்ன காரணம்னா, இப்போ ஒரு ஒரு டாக் சொல்கிறாங்களே, ரூட் கம்பெனி ரூட்டுங்கிற ஒரு இதை ஒரு வச்சு தான் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஆதரவு. 60,000 இன்ஸ்டா ஃபேக் ஐடிங்கிறாங்க. ஓகே. என்ன 30,000 ஃபேக் ஐடிங்கிறாங்க. ம். அது யூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தெளிவாக. இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கிறப்போ டிவிக்கே வேறு மாதிரி யூஸ் பண்ணி அவங்க இறங்கி ரீச் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 8வது படிக்கிற பையனே ஃபோன் யூஸ் பண்ணுறான். அவன் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறான். 8வது 10வது 12வது காலேஜ் அப்படி போகுது. ஸோ இது எல்லாமே பெரிய லெவலில் டிவிகேக்கு பயன்பட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதுதான் மாவட்ட செயலர் கூட்டம். திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதன்முறையாக நம்ம சரியாக ஒர்க் பண்ணல, நம்ம தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தலைவர் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, திமுக தலைவர் ஸ்டாலின் ஓப்பனாக பேசுவவங்க யாரையும் குறிப்பிட்டு பேச வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த முறை திமுகவில் கடுமையான ஒரு அதிருப்தி இருந்திருக்கு நிர்வாகிகள் மத்தியில். அதையும் திமுக வந்து சரியாக டேக்கிள் பண்ணலங்கிற ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருச்சி இருக்குது, திருச்சியில் உள்ள சிலர் மட்டும் எல்லாமே அவங்க எடுக்கிற முடிவு தான். கோஷ்டி பூசல், உள்ளடி வேலைகள் இதெல்லாம் கடுமையாக இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. கடுமையாக இருந்திருக்கு. அது மாவட்ட செயலாளர்கள் மறைமுகமாக சொன்ன போது தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஆப் ரெடி பண்ணுறோம் நம்ம, அந்த ஆப்பில் உங்கள் மனசு தீர பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு கமிட்டி போடுறார். ஒரு கமிட்டி போகுது. அந்த கமிட்டி என்ன பண்ணுது, வேட்பாளராக இருக்காங்கல்ல அவங்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் போய் அவங்க விசாரிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு 20 நாளில் இந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பல மாவட்ட செயலாளர்களை மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு லிஸ்ட் எடுத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. ஓகே. ஏன்னா 40னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கும்போது ஒரு 13-14 மாவட்டங்களில் கட்சியோடைய செயல்பாடு மிகவும் சரியாக இல்லை. கோஷ்டி பூசல், அவரை நினச்சிக்கிட்டு இவர் வேலை பார்க்குறது இல்லை, இவர் மேலே கோபத்தில் அவர் வேலை பார்க்கல, இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தெளிவாக சிஎம்ஏ ஒரு வார்த்தை சொல்லிட்டார். சாரி, தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி இப்போ மறுசீரமைப்புக்கு உள்ளாக போகுது அப்படின்றாரு கட்சி. அது யாரா பெரிய தலைவர், எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் அது விதிவிலை கிடையாது, எல்லாருக்குமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டாரு. அந்த மறுசீரமைப்புங்கிறது என்ன? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா திமுக மேலே ஒரு கெட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நிர்வாகிகள் குறுநில மன்னர்களாகவே செயல்படுறாங்க. அந்த மாவட்டம் அந்த மண்டலத்தை கையில் வச்சுக்கிறாங்க. யார்கிட்டையும் சரியாக கூட அவங்க அனுசரணையாக பேசுறதில்ல, நிர்வாகிகளை அடிமைத்தனமாகவே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நாங்கள் சீனியர், நான் 50 வருஷமாக இருக்கேன், நான் 40 வருஷமாக திமுகவில் இருக்கிறேன், அதெல்லாம் ரைட்டு. யார் ஜெயிக்கிறா? இவ்வளோ பெரிய தோல்விக்கு யார் பொறுப்பெடுத்தா? தலைவர் பொறுப்பெடுத்தார். பல நிர்வாகிகள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லையே. தலைவர் சொல்கிறார், இதுக்கு வெற்றி இருக்கும் போது நான் அதை கொண்டாடிக்கிறேன், தோல்வியை நான் ஏற்று தான் ஆகணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இப்போ இந்த குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றினால்தான் கட்சி வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஏன்னா இப்போ நீங்கள் டிவிக்கே வந்துருச்சு. டிவிக்கேல உள்ள நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே தான் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் இன்னும் 65-70 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களை நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட நான் 30 வருஷமாக நான் இருக்கிறேன் நான்ங்கிறப்போ அவங்கன்னு ஒரு செட்டப், இவரெல்லாம் நம்பாள், இவரெல்லாம் எதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க. ஸோ அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, ரொட்டேஷனில் இனிமேல் நிர்வாகிகளை போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு முதல்வர் இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு விஷயம், சோஷியல் மீடியாங்கிறத நம்ம வேறு மாதிரி கொண்டு போக வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி செயல்படாத மாவட்ட செயலாளர்கள்,
நிர்வாகிகளை மாற்ற போகிறேன். குறிப்பாக இந்த ரிப்போர்ட்டு கேட்டிருக்கேன், இந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். அதை வைத்து 20 நாளுக்கு அப்புறம் நிர்வாகிகளை நான் யோசிக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வேறு ஒரு புது எதிரி வரும்போது நம்ம அப்டேட் ஆகிக்கலைன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து முறியடிக்கணும்னா அடுத்த தலைமுறை திமுகங்கிற ஒரு விஷயத்தில் மாறிடும்ல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தலைவர் தெளிவாக இருக்காரு. என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் 20 நாள் 15 நாள்னு சொல்லியிருக்காரு. 15 நாளுக்கு அப்புறம் திமுகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதிலெல்லாம் மாற்றம் கருத்தே இல்லைன்னு மூத்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கப்படுமா? இல்லை 100% இல்லை. அதான் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் தோற்பாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அவர் வேணும்ட்டே நிற்க வச்ச மாதிரி நமக்கு வந்து தெரியும். காந்தி இல்லைங்க, பிடிவாதமாக கேட்குறாங்க. நீங்கள் அதுதான் மேட்ரு. நீங்கள் கட்சிக்கு சில பேர் அவங்கள யூஸ் பண்ணணும்னு நினைக்கிது வேற, இவங்க பிடிவாதமாக நான் இருப்பேன்னு இடம் முடிகிறாங்கல்ல. அது எப்படி தலைவர் ஒரு வேறு மாதிரி இருக்கும், சரியாக இருக்காது, கடைசி நேரம்னு தான் அவர் முடிவெடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன். பட் இந்த முறை அவர் சொன்னது தான், இனிமேல் தயவு தாட்சியம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா திமுக வீக் ஆகிடும். இதெல்லாம் புரிஞ்சுங்க, வேறு வழி கிடையாது. ஏற்கனவே அண்ணா திமுகவில் 40 வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாயிடுச்சு அண்ணா திமுகவில். ஓகே, கிடையாது, ரொம்ப சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் அடுத்த கட்டத்தில் திமுக வந்துருச்சு. திமுகவில் 40க்கு உள்ள வயசில் உள்ள ஆட்களுடைய எண்ணிக்கை ஒரு கணிசமாக தான் இருக்குது, பெரிய லெவலில் இல்லை. ஒரு டிவிக்கேங்கிறது போட்டி கிட்டத்தட்ட இளைஞர்கள் 40 வயசுக்குள்ளவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்படி ஒரு நிலை இருக்கும்போது அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த 40 வயசுங்கிறது அப்படியே அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு மைனஸ் ஆகிடும். அது திமுக இப்போ உணருது. அதற்கான விஷயத்தை இன்றைக்கி அவங்க பேசியிருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். நிச்சயமாக சார், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், அதில் அவர் நிகழ்த்திய உரை என்பது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஆலோசித்த பல விஷயங்கள் என்னென்னவெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது, திமுக அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகள் பற்றியான அந்த கலந்தாலோசனை பற்றிய நடந்த பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை இங்கே நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.